அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இன்னைக்கு நான் பேச போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. இது ஒரு சாதாரண வீடியோ அல்ல, இது ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு. நாம் அனைவரும் நம் வீட்டுல சமாதானம் வேண்டும் என்று விரும்புகிறோம். சுகம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும். ஆனால் ஒரு கேள்வி, நம் வீட்டில் தேவனுக்கு விரோதமான ஏதாவது இருக்கிறதா? பைபிள் மிகவும் தெளிவாக எச்சரிக்கிறது. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26வது வசனங்களில் தேவன் சொல்லுகிறார், சாபிக்கப்பட்டதை உன் வீட்டிற்குள் கொண்டு வராதே, இல்லையேல் நீயும் அதுபோல சாபமாவாய். இது மிக கடினமான வார்த்தை. நாம் பல நேரங்களில் நினைப்போம், இது ஒரு அலங்காரம்தான், இது ஒரு ஞாபக சின்னம்தான், இதில் என்ன தவறு? ஆனால் தேவன் சொல்லும் பார்வை வேறுபட்டது. முதலில் நாம் பார்க்க வேண்டியது விக்கிரகங்கள் மற்றும் சிலைகள். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனங்களில், உனக்காக எந்த சிலையையும் உண்டாக்கக்கூடாது, அவைகளை வணங்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. சில நேரங்களில் நாம் வழிபடவில்லை, ஆனால் அதை வீட்டில் வைத்திருக்கிறோம். அது தேவனுடைய சித்தத்திற்கு எதிரான அடையாளமாக இருக்கலாம். நம் வீடு யாருடையது? அது தேவனுடையது. நாம் பிரார்த்தனை செய்கிறோம், ஆனால் அதே வீட்டில் வேறு தெய்வங்களின் அடையாளங்களை வைத்திருக்கிறோமா? இரண்டாவது, ஜோதிடம், ராசி, தந்திரம், சூனியம் தொடர்பான பொருட்கள். உபாகமம் 18ஆம் அதிகாரத்தில் தேவன் தெளிவாக சொல்கிறார், ஜோதிடர், மந்திரவாதி, சூனியக்காரன் இவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். இன்று பலர் கிறிஸ்தவர்கள், ஆனால் ராசி பலன் பார்க்கிறார்கள், நட்சத்திரம் பார்த்து முடிவு செய்கிறார்கள். என் அன்புகளே, உங்கள் வாழ்க்கையை நட்சத்திரங்கள் நடத்துகிறதா அல்லது பரலோக பிதாவா? சங்கீதம் 121 சொல்கிறது, என் உதவி வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடமிருந்து வருகிறது. நம் நம்பிக்கை ஜோதிடத்தில் இருந்தால் அது தேவனுக்கு இடமளிக்காதது. மூன்றாவது, இதை வீட்டில் வைத்தால் ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லப்படும் பொருட்கள். ஒரு சிறிய சிலை, ஒரு கயிறு, ஒரு குறி, ஒரு பொருள். ஆனால் சங்கீதம் 127 சொல்கிறது, கர்த்தர் வீடை கட்டாவிட்டால் கட்டுகிறவர்கள் வீணாக உழைப்பார்கள். ஆசீர்வாதம் ஒரு பொருளில் இல்லை, ஆசீர்வாதம் தேவனுடைய சந்நிதியில் உள்ளது. நான்காவது, அசுத்தமான படங்கள், அநாகரிகமான புத்தகங்கள், பாவத்தை ஊக்குவிக்கும் விஷயங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, சுத்தமானது, நல்லது, நீதியானது அவைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். நம் வீட்டில் என்ன பார்க்கிறோம்? நம் குழந்தைகள் என்ன பார்க்கிறார்கள்? நம் வீடு பரிசுத்த ஆவியின் ஆலயமா அல்லது உலகத்தின் தாக்கமா? ஐந்தாவது, பழைய பாவ வாழ்க்கையை நினைவூட்டும் பொருட்கள். ஒரு பழைய உறவு நினைவு, ஒரு பாவ வாழ்க்கை அடையாளம், ஒரு தவறான நினைவு சின்னம். இரண்டாவது, கொரிந்தியர் 5:17 சொல்கிறது, யாராவது கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர் புதிய படைப்பு. புதிய படைப்பாக இருந்தால் பழைய அடையாளங்களை ஏன் வைத்திருக்கிறோம்? அன்பானவர்களே, நாம் தேவனை குற்றம் சொல்வதற்கு முன் நம் வீட்டை ஆராய்வோம். சமாதானம் இல்லையா? அமைதி இல்லையா? பிரச்சனைகள் தொடர்கிறதா? ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து தேவனிடம் கேளுங்கள், கர்த்தாவே, என் வீட்டில் உமக்கு விரோதமான ஏதாவது இருக்கிறதா? யோசுவா 24:15 சொல்கிறது, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். இது ஒரு அறிவிப்பு, ஒரு தீர்மானம், ஒரு உறுதி. இன்று நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். உங்கள் வீட்டை ஒரு ஆலயமாக மாற்ற விரும்புகிறீர்களா? அப்படியானால் தேவனுக்கு இடம் கொடுங்கள். சில நேரங்களில் ஆசீர்வாதம் வராமல் இருப்பதற்கு காரணம் தேவன் இல்லை என்பதல்ல, நாம் முழுமையாக அவருக்கு இடமளிக்காததுதான். இப்பொழுது நான் உங்களிடம் கேட்கிறேன், உங்கள் வீட்டில் ஏதாவது தேவனுக்கு விரோதமானது இருந்தால் அதை அகற்றத் தயாரா? இது பயமுறுத்தும் செய்தி அல்ல, இது விடுதலை தரும் செய்தி. தேவன் தண்டிக்க வரவில்லை, அவர் சுத்திகரிக்க வருகிறார். இன்று உங்கள் வீட்டில் ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள், கர்த்தாவே, என் வீட்டை சுத்திகரியுங்கள். என் வீட்டில் உமக்கு விரோதமானதை வெளிச்சத்திற்கு கொண்டு வாருங்கள். நானும் என் வீட்டாரும் உம்மை சேவிப்போம். அப்போது நீங்கள் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். சமாதானம் வரும், அமைதி வரும், ஆசீர்வாதம் வரும். ஏனெனில் தேவன் வசிக்கும் வீடு அது சாபத்தின் இடம் அல்ல, அது ஆசீர்வாதத்தின் இடம். இன்று ஒரு முடிவு எடுங்கள், இன்று ஒரு சுத்திகரிப்பு தொடங்குங்கள். இன்று தேவனுக்கு முழு இடம் கொடுங்கள். கர்த்தர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய சமாதானம் உங்கள் வீட்டிலே நிரம்பட்டும். ஆமேன்.